வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையான பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டியை சொல்ல போகிறேன். ஒரு ஊரில் கணவன் மனைவி இளம் தம்பதிகள் இருந்தாங்க. ஹாப்பியாக இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அவருடைய கணவனுடைய மைத்துனர், அதாவது அந்த மனைவி இருக்காங்க இல்லையா, அவருடைய தம்பி ஃபோன் பண்ணுறாரு அவங்க அக்காவுக்கு, இதுமாதிரி நான் வரேன்ட்டு. அதனால் என்ன பண்ணுறாங்க, அவங்க மனைவி வந்து வெளியில் வந்து காத்துட்ருக்காங்க. தம்பி அவங்க கணவர் கேட்குறாரு, என்னம்மா இங்கே நிற்கிறேன்னா, இல்லை தம்பி வரான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, தம்பி வந்தானா வரப்போகிறான், அதுக்கே நீங்கள் நிற்கிற அப்படின்னு கேட்பாரு. இல்லை என் தம்பி வந்து நிறையா பழங்கள் பலகாரங்கள் எல்லாம் வாங்கிட்டு வருவார். எப்படியும் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து யார் வந்தாலும் ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க. அதேமாதிரி என் தம்பி வந்து நிறையவே வாங்கிட்டு வருவான் அப்படின்ட்டு ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. இவரும் சரி சரி இப்போ ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அப்புறம் திடீர்னு மறுபடியும் அவங்க தம்பியிலேருந்து ஃபோன் வரும். நான் வந்து பஸ் வந்து இறங்கிட்டேன், இங்கே ஒன்றும் ஆட்டோ இல்லை, நீங்கள் மாமாவை கொஞ்சம் அனுப்பி என்னை கூப்பிட்டு சொல்லுங்கள் அப்படின்னாரு. உடனே அவங்க வந்து கணவர்கிட்ட சொல்லுவாங்க. கணவர் வந்து போகிறதோட வழியிலே பாதி வழியிலே அவர் வந்துடுவார். அவங்க மைத்துனர், ஏங்க தம்பி, ஏன் நான் தான் வரேன்னு சொன்னேன், அதுக்குள்ளே நீ வந்தேன் அப்படின்னா, எல்லாம் சும்மா நின்றுட்டு இருந்தேன்னா வந்துட்டேன்னாரு. சரின்ட்டு ஏன் அப்படி ஒரே சோகமாக இருக்குன்னு கேட்பார். இல்லை ஒன்றும் இல்லை, எனக்கு வேலை போயிட்டு வேலை இல்லாமல் இருக்கேன், அப்படி அதனால சும்மா உங்களை பார்த்துட்டு போகலாம் வந்தான்னு. உடனே அவருடைய மாமா வந்து, ஏன்னா நீ சொல்லவே இல்லையே, நான் எங்கேயா வேலை வாங்கி கொடுத்துருப்பேன், நீ வேறு ஏதாவது கம்பெனியை பார்த்துருக்கலாம்ல, எனக்கு தெரிஞ்ச கம்பெனியே சொல்லியிருப்பேன் அப்படின்ட்டு அவர் இதாக சொல்லுவார். இல்லை மாமா, உங்களை எதுக்கு தொந்தரவு பண்ணுறது அப்படின்னு தான் சொல்லலை அப்படின்வார். நீ உங்கள் அக்கா கிட்டே சொல்ல வேணாம், ரைட்டு, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ட்டு ஒரு இதாக சொல்லுவார். சரி ரைட்டு வாக்கின்ட்டு அவர் கையில் பார்ப்பார். கையில் ஒன்றும் இல்லை. ஏன்னா அவருக்கு வந்து ஆட்டோவில் வர்றதுக்கு கூட காசு இல்லை, வேலையில் இல்லையா, இல்லை எதுவும் வாங்கின்னு வரல. ஆனால் அவருடைய அக்கா வந்து ரொம்ப ஆர்வமாக எல்லாம் வாங்கிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய நம்பிக்கையை வீணாக்கக்கூடாதுன்ட்டு வா போகலான்ட்டு கடைக்கு அழைச்சிட்டு போவார். கடைக்கு அழைச்சிட்டு போயிட்டு பழங்கள், ஸ்வீட்டு, காரம் எல்லாம் பலகாரங்கள்லாம் வாங்கிட்டு அவர் வந்து அந்த அவருடைய மைத்துனர்கிட்ட கொடுத்து அந்த அவங்க அக்காட்ட கொடு அப்படின்னு சொல்லுவார். அவரும் அந்த அக்காக்கிட்ட கொடுத்துட்டு அப்புறம் கேட்பார், ஏமாமா நீ இது மாதிரி நீங்கள் அதெல்லாம் வாங்கினீங்க, நாங்கள் வாங்கலையே அப்படின்னு சொல்லுவார். இல்லை உங்கள் அக்கா வந்து முதல்ல ஒரு நம்பிக்கை வச்சுருந்தாங்க, அந்த நம்பிக்கை நான் வீணாக்க விரும்பலை அப்படின்னு சொல்லுவார். நீ அதெல்லாம் பற்றி கவலைப்படாத, நீ இங்கே ஒரு இப்போதான வேலையிலேருந்து நின்று ஒரு வாரம் வீட்டில் ரெஸ்ட் எடு, அதுக்குள்ளே நான் ஏதோ ஒரு கம்பெனியில் சேர்த்து ஒன்று வேலைக்கு சேர்த்து விட்றேன் அப்படின்றார். வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் என்பது தன் மட்டுமே அடைவதில்லை, தன்னை சுற்றி இருக்கிறவங்களையும் சந்தோஷப்படுத்தணுன்றது அந்த கதையின் சுருக்கம். நன்றி, வணக்கம்.